Z1 and Z2 are two complex numbers கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 equation satisfy பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. So modulus of Z1 is equal to 9 and modulus of Z2 minus 3 minus 4i is equal to 4. So அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா modulus of Z1னா அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னா it represents a circle with the center 0, 0. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா minimum value between two complex numbers. ஸோ அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா சர்க்கிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து சர்க்கிளோட சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 0 அண்ட் ரேடியஸ் என்ன அப்படின்னா 9. பிகாஸ் அது வந்து அந்த ஃபார்மில் தான் இருக்குது. Z மைனஸ் சென்டர் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z2 minus 3 minus 4i which is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பரை XY கோஆர்டினேட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா கார்ட்டீசியன் ஃபார்மில். அந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து சர்க்கிளாக மாறும். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா 3, 4, ரியல் பார்ட் 3, இமேஜினரி பார்ட் Y ஆக்சஸ் அதான் 4. ஸோ ரேடியஸ் வந்து 4 இதில். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும், சின்ஸ் இது சர்க்கிளாக இருக்கிறதுனால வெதர் ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டர்னலாக டச் ஆகுதா எக்ஸ்டர்னலாக டச் ஆகுதா இல்லை டச் ஆகலையா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதிலேருந்து ஈஸியாக வந்து நம்மளால் மினிமம் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக டச் ஆகுதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு சென்டரோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரேடியஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு சென்டர்ஸோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சின்ஸ் இட் இஸ் சென்டர்லன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணலாம் 3² + 4² ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ரேடியஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9 and 4. ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 5. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரேடியஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு சர்க்கிளுமே வந்து இன்டர்னலாக டச் ஆகுதுன்னு அர்த்தம். இன்டர்னலாக டச் ஆகுது அப்படின்னா ஒன்லி ஒன் பாயிண்டில் தான் டச் ஆகும். ஸோ இன்டர்னலாக டச் ஆகும்போது பாயிண்டில் ஆல்ரெடி டச் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தெரிய வருது, இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இது வந்து வேறு அதாவது என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தெனாக இருந்தால் உள்ளே இருக்கும், அதாவது சர்க்கிள் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும். இல்லை கிரேட்டர் தெனாக இருந்ததுன்னா எக்ஸ்டர்னலாக டச் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ வந்து இன்டர்னலாக டச் ஆகிருக்கிறதுனால ஆப்வியஸாக ரெண்டு சர்க்கிளும் டச் ஆகிருக்கிறதுனால ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சர்க்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னவாக தான் இருக்கும் 0.